அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு மே 2023 சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இப்போ அடுத்து மே வரப்போகுது மக்களே. இதுவரையில் செல்வி அப்படிங்கிற ஃப்ராடு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறேன்ட்டு இன்னும் போட காணோம். அந்த கேஸ் சம்பந்தமாக இன்று கள்ளக்குறிச்சி சிஜேஎம்ல இந்த கேஸ் என்ன வந்துச்சு, என்ன ஆர்குமெண்ட் போச்சு, என்ன நடந்துச்சு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி சிஜேஎம் கோர்ட்டில் இன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு கேஸ் ஆரம்பிக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 11 o'clock பார்த்தீங்கன்னா இந்த கேஸ், அதாவது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடப்பட்ட இந்த வழக்கு ஹியரிங்க்கு வருது. இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னால் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட நபர்கள், அதாவது ஸ்கூல் தரப்புக்கும் சம்மன் சர்வ் பண்ணப்பட்டுச்சு, ப்ளஸ் செல்விக்கும் சம்மன் சர்வ் பண்ணப்பட்டுச்சு. செல்வி தரப்பில் செல்வி மற்றும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஜூனியர் லாயர்ஸ் அப்பியர் ஆகிறாங்க. ஸ்கூல் தரப்பில் அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க. வந்தவுடனே கரெக்டாக 11 மணிக்கு வராங்க. வந்தவுடனே இந்த கேஸை, இந்த என்ன கேஸ் அப்படிங்கிறத சொல்கிறப்போ இந்த மாதிரி செல்வி தரப்பு அட்வொகேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த கேஸ் சோவான்ஸோ கேஸு எங்களுக்கு நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் தேவைப்பட்டு கேட்குறோம். இது விஷயமா டீட்டெயில்டாக ஆர்கியூ பண்ணுறதுக்காக மெட்ராஸ்லேருந்து லாயர்ஸ் வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ தட் பர்சன் மென்ட் அபவுட் பாப்பா மோகன் வந்துட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாஸ் ஓவர் கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸ் பாஸ் ஓவர் பண்ணப்படுகின்றது மதியம் 3 மணிக்கு. அரௌண்ட் 12:15 பாப்பா மோகன் வந்துடுறாரு கோர்ட்டுக்கு. வந்துட்டார், வெயிட் பண்ணுறாரு, எல்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பா மோகன் கூட ஒரு 10 கம்யூனிஸ்ட் பீப்புள் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ பாப்பா மோகன் வந்திருக்காரு, வெயிட் பண்ணுறாரு. அரௌண்ட் ஒரு 1 மணிக்கு கோர்ட் மார்னிங் செஷன் முடிஞ்சு கிளம்புறப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்தெந்த கேஸ்லாம் 3 மணிக்கு லஞ்சுக்கு அப்புறம் பாஸ் ஓவர் பண்ணப்பட்டுச்சோ அந்தந்த வழக்குகள் எல்லாமே டேட்ஸ் போடப்பட்டுருச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே கள்ளக்குறிச்சி சிஜேஎம்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ் அப்படிங்கிறவங்க அந்த கள்ளக்குறிச்சி சிஜேஎம் ஜட்ஜ் கிடையாது. அவங்க ஒரு ஆக்டிங் ஜட்ஜுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேஸ் ஆஃப் உளுந்தூர்பேட்டை ஜட்ஜ். அவங்க ஒரு ஆக்டிங் ஜட்ஜாக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம், இந்த மே மாதம், இந்த சமயங்களில் தமிழ்நாடு பூரா ஜட்ஜஸ்லாம் மாற்றப்படுவார்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்ஸில் இன்னும் சிஜேஎம் கள்ளக்குறிச்சி இன்னும் அப்பாயிண்ட் பண்ணப்படலை அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உளுந்தூர்பேட்டை ஜட்ஜ் பேசிக்காக அவர் கள்ளக்குறிச்சி சிஜேஎம் ஆக்டிங் ஜட்ஜாக இருக்கிறாரு. அவருக்கு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதுனால எந்தெந்த கேஸில் மதியம் பாஸ் ஓவர் பண்ணப்பட்டுச்சோ அந்த கேஸ் எல்லாத்தையுமே டேட்ஸ் போட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அந்த கள்ளக்குறிச்சி வழக்கு அப்படிங்கிறது 30th ஏப்ரல் அட்ஜன் பண்ணப்பட்டிருக்கின்றது மக்களே. இதே விஷயம் சொல்லப்படுது. இது 1 மணிக்கு சொல்கிறாங்க. இந்த கோர்ட்டில் கோர்ட் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. சொன்ன உடனே 1:30 மணிக்கு பாப்பா மோகன், அந்த 10 கம்யூனிஸ்ட்டு, செல்வி, இன்னும் சில நபர்கள்லாம் சேர்ந்து லஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே ஜட்ஜ் லஞ்சுக்கு போயிட்டாங்க. இதோட இந்த கதை முடிந்து விட்டது மக்களே. ஸோ 30th ஏப்ரல் தான் தெரியும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றது. நடக்காது மக்களே. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு செல்வி என்னதான் இது வேணும் அது வேணும்னு கேட்டாலும் லாக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கோர்ட்டில் செயல்பட மாட்டார்கள். ஸோ இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லியும் மீறி இவங்க அப்ளிகேஷனை போட்டுட்டே இருந்தாலும். இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஏன் பாப்பா மோகன் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜென்ரலாக அவங்க மாடல் சூப்பராண்டி பாருங்கள், எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும், லெட்ஸ் டேக் விழுப்புரம் கோர்ட்டில் இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அது சொன்ன சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு போரத்தனன்ற உள்ளே ஃபஸ்ட்டு பேசிட்டான். அவன் பேசுகிறதுல ஜட்ஜு மதிக்கலை. ஏன்னா போரத்தனம் ஒரு பெரிய லாயெல்லாம் கிடையாது, ஜட்ஜு மதிக்கலை. ஸோ அடுத்த ஹியரிங்கில் அட்ஜன் பண்ணுறாங்க. அடுத்த ஹியரிங்கில் இவங்க தரப்பில் போடக்கூடிய அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனையும் இவங்க தரப்பில் போடக்கூடிய சில அப்ளிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள் மக்களே. அதாவது கால் ரெக்கார்ட்ஸ் வேணுன்றாங்க, இதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த அப்ளிகேஷன் தொடர்ந்து அங்கே போட போகிறோம், அதுக்கு ஜட்ஜு கொஞ்சம் செவிசாய்ச்சி இதை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதை அவங்க டைம் கொடுத்து பேச வைப்பதற்காக சீனியர் கவுன்சில் பேச வைப்பாங்க. இது கோர்ட்டுடைய வழக்கம். அந்த மாதிரி தான் பாப்பா மோகனை விழுப்புரம் கோர்ட்டில் வர வச்சு இந்த அப்ளிகேஷன்ஸை உள்ளே த்ரூ பண்ணுறதுக்கும் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பெட்டிஷனோட அஃபிடவிட் சப்மிட் பண்ணல. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நாங்கள் போட போகிறோம்,
நாங்கள் இந்த கேஸு வந்து நாங்கள் தான் பெட்டிஷனரு, நாங்கள் ப்ரொடெஸ்ட் போட போகிறோம் அப்படிங்கிறதை அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்காகவே பாப்பா மோகனை வர வச்சு பேசி அவங்க வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்லாம் பேச வச்சு அந்த ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி, ஏறிப்பா எடுத்துப்போம், என்ன தெரியுது டைம் வந்து கடத்துறாங்கன்னு தெரியுது, சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஜட்ஜுக்கு ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் கொண்டு வரதுக்காகத்தான் சீனியர் கவுன்சில் கொண்டு வந்து பேசுவாங்க மக்களே. அதற்குத்தான் பாப்பா மோகன் யூஸ் பண்ணப்படுகிறார். அவரும் வந்து ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர். ஸோ அவர் சொல்கிற விஷயத்தை கோர்ட்டு காது கொடுத்து கேட்குன்றதுக்காக தான் கொண்டு வராங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சினாரியோ தான். இப்போது மறுபடியும் செல்வி கேட்பாங்கள்ல, என்னம்மா இதெல்லாம் கேட்டிருக்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தெரியாது அவனுக்கு, அதெல்லாம் இல்லை முடிஞ்சு போச்சு, உங்களை பெட்டிஷன்லாம் டிஸ்மிஸ் பண்ணுறோம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அப்போது ஊரடகத்துக்கெல்லாம் இது தற்கொலை தான் அப்படிங்கிறத செல்வி அக்செப்ட் பண்ண ஆகிடும் இல்லைங்களா? இப்போ ஊரை கலவரம் பண்ணவன் கேட்பான்ல, என்னம்மா அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்ட, நீ ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, கோர்ட்டை மதிக்கவே இல்லை போல இருக்கு, அப்படி போய் தான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேட்பான் இல்லையா? அப்படி கேட்கக்கூடாதுன்றதுக்காகவும் இன்னும் இதை வந்து கொலை, ரேப் அண்ட் மர்டர்னு பொய் சொல்லி இன்னும் பணத்தை வசூல் பண்ணுறதுக்காகவும் இங்கே பாப்பா அவன் கொண்டு வரப்படுகிறார். மறுபடியும் கொண்டு வரப்பட்டு அகெயின் இந்த ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, சார் நாங்கள் சில விஷயம் போடுவோம், அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுவோம், கொஞ்சம் நீங்கள் வந்து அதை பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், டைம் கடத்துவோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இங்கே பாப்பாவை கொண்டு வரப்படுகிறார். ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிசிங் லாயர் வந்து பேசுகிறப்போ ஜட்ஜஸ் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார்கள். இது ஏன் அப்படிங்கிற வழக்கத்தை நான் சொல்கிற மக்களே, ஜட்ஜஸும் லாயராக தான் வராங்க. ஒரு ப்ராக்டிசிங் லாயர் வராருனால் அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க கிளைண்ட்டுன்றது அவருக்கு தெரியும். அந்த அமௌண்ட்டு கொடுத்து கூட்டு வரப்போ அந்த அமௌண்ட்டுக்காக கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இவங்க 1000 வார்த்தை பேசுவாங்கன்றது தெரியும். அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க 1000 வார்த்தை பேசுவதற்கும் இந்த அமௌண்ட் இவங்களுக்கு கொடுத்தது கிளைண்ட்டை வந்து ஒத்துக்கிறதுக்கும், அப்பா ஏதோ கொடுத்தோம் நல்லா பேசினாருப்பா அப்படின்றதுக்காகவே இதற்காகத்தான் ஜட்ஜஸ் வந்து இந்த லாயர்ஸ் பேச அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி பேசுங்க, என்ன ரைட் பேசுங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதே அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி அந்த வழக்கு மக்களே, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிற அஃபிடவிட்டை செல்வி தாக்கல் பண்ண போகிறதே கிடையாது, ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டாள். அவளை பொறுத்தவரையில் இந்த வழக்கை இழுத்துட்டு ஏற்கணும், சார்ஜ் ஷீட் நம்பராகவும் பார்த்துக்கணும். இதுதான் அவளுக்கு மூலதனமான டாஸ்க். அவள் டார்கெட்டே இதுதான். அதற்காக இந்த நேரத்தை கடத்த என்ன வேணாலும் பண்ணிகிட்ருப்பான். ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் நம்பர் ஆகிடுச்சுனால் இந்த கேஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதை பண்ணாமல் பார்த்துக்கிறத செல்வியின் வேலை மக்களே. அந்த வேலையை செய்கிறதுக்கு பாப்பா உனக்கு கூட்டு வந்துட்டுருக்கான்றது தெளிவாக நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஸோ 30th ஏப்ரல் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அகைன் 30th ஏப்ரலும் சிஜேஎம் வந்து அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு விட்டால் தான் இந்த கேஸ் வந்து வருன்றது நமக்கு ஒரு அசம்ஷன். சப்போஸ் அங்கே சிஜேஎம் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணல, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னால் அகெயின் த சேம் திங் மைட் ஹேப்பன், திரும்ப அட்ஜர்மெண்ட் நடக்கும். ஏன்னால் கள்ளக்குறிச்சி சிஜேஎம் வந்தால் அவங்க இந்த கேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அவங்க தான் கேஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அண்ட் ட்ரையல் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ ட்ரையல் பார்த்துக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஒரே ஜட்ஜ் ஹேண்டில் பண்ணுன்றது தான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் சட்டத்தில் உள்ள நுணுக்கங்கள். ஸோ அந்த சிஜேஎம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உட்கார்ற வரைக்கும் ஆக்டிங் ஜட்ஜஸ் எந்த ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ்ஸு பெயிலே தர மாட்டாங்க. அப்போ இந்த ஆர்டர் எந்த மூளைக்குன்ற யோசிச்சு பாருங்கள் மக்களே. இதான் நடக்க போகின்றது இந்த கோர்ட்டை பொறுத்தளவுக்கு. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.